மத்திய பட்ஜெட் 2026-27 சிறப்பு நேரலைக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். தமிழகம் மற்றும் இந்தியாவினுடைய இந்த பட்ஜெட் குறித்த எதிர்பார்ப்புகள் பற்றி பேசி வரக்கூடிய இந்த நேரத்தில் நம்முடன் இணைகிறார் தேசிய தலைவர், இந்திய தொழில் முனைவோர் சங்கத்தினுடைய தேசிய தலைவர் திருமிகு KE ரகுநாதன் அவர்கள். வணக்கம் சார். இந்த மத்திய பட்ஜெட்டை குறித்த மட்டில் சிறு மற்றும் நடுத்தர சிறு குறு தொழில் நிறுவனங்களை பொறுத்தமட்டில் அந்த நிறுவனங்களை நடத்தி வருபவர்களுக்கு எத்தகைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறது, அதை பற்றி? வணக்கம் கனகதாரா. இந்த பட்ஜெட் முழுமையாக சிறு குறு தொழில்களின் நலனுக்காக இருக்க வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பு. இதற்கு முன்னாடி வந்த பட்ஜெட்ல பாத்தீங்கன்னாக்க கார்பரேட் நிறுவனங்களை சார்ந்த அறிவிப்புகள் இருந்தது. போன பட்ஜெட்டினுடைய முக்கிய அம்சம் தனிநபர்களுடைய வருமான வரி வரம்பை நிறைவேற்றியது. இப்போ இருக்க வேண்டிய அவசியம், கட்டாயம் சிறு குறு தொழில்களை மீட்க வேண்டிய அவசியம். 6 மாதம் ஆயிடுச்சு நம்ம அமெரிக்கன் டாரிஃப் நடைமுறைக்கு இதுவரை எந்த நிவாரணம் இதுவரை அனௌன்ஸ்மெண்ட்ல இல்ல. அப்ப இந்த பட்ஜெட்ல குறிப்பாக இத மாதிரி ஒரு அசாதாரணமான சூழ்நிலை வரும்பொழுது எந்த மாதிரியான தீர்வுகளை கொடுக்க போறோம்ன்ற ஒரு பர்மனன்ட் அனௌன்ஸ்மெண்ட் வரணும். அது போராக இருக்கலாம், அல்லது மூலப்பொருட்களின் இம்போர்ட் தட்டுப்பாடாக இருக்கலாம், அல்லது ஏற்றுமதிக்கு கிடைக்க வேண்டிய கண்டெய்னர் ஷார்டேஜாக இருக்கலாம், டாலர்களுடைய விலை மதிப்பற்ற ஒரு நிலைமையாக இருக்கலாம். இந்த மாதிரியான நிலைமைகளிலே தொழில்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் ஒரு எமர்ஜென்சி ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்னு ஒண்ணு கிரியேட் பண்ணி உடனடியாக ஒரு 50,000 கோடியை இந்த பட்ஜெட்டிலே அதற்கு ஒதுக்க வேண்டும். அந்த நேரங்களிலே என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தப்பட வேண்டும். முக்கியமான ஒண்ணு நீங்க பேசணும்னாக்க, இதற்கு முன்பு பேசிய எக்கனாமிக் சர்வேல இந்தியாவினுடைய ஜிடிபியில மேனுபேக்சரிங் செக்டர், உற்பத்தி துறையின் பங்களிப்பு 12.9% தான் குறிப்பிட்டிருக்காங்க. இது ஒரு அலார்மிங் சிச்சுவேஷன். மேக் இன் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட பொழுது 10 ஆண்டுகளுக்கு முன்பு 25% கொண்டு செல்வோம் என்றது இன்று பாதிதான் உயர்ந்திருக்கிறது. வளர்ந்த சில நாடுகளிலே அல்லது சைனாவை போன்ற ஒரு நாடுகளிலே மேனுபேக்சரிங் செக்டருடைய கான்ட்ரிபியூஷன் ஜிடிபியில 40% இருக்கும். இந்தியா போக வேண்டிய தூரம் இன்னும் அதிகம் இருக்கிறது. போன ஆண்டு 22,000 கோடி ஒதுக்கப்பட்ட MSME துறையில இதுவரை இந்த ஆண்டிலே 7,200 கோடி தான் செலவு பண்ணியிருக்கிறார்கள். எத்தனையோ அனௌன்ஸ்மெண்ட், நல்ல அனௌன்ஸ்மெண்ட், எதிர்பார்ப்புகளை அதிகம் ஏற்படுத்திய அனௌன்ஸ்மெண்ட் நடைமுறை சிக்கல்களால் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு திட்டமாக இருக்கிறது. குறு தொழில்களுக்காக தனியான ஒரு வங்கியை தொடங்கி இன்ட்ரெஸ்டை குறைத்து அவர்களுக்கு உண்டான NPA நான்சை சீரமைத்து மாற்றியமைத்து கம்ப்ளைன்ஸ் காஸ்டை குறைப்பதற்கு உண்டான நடவடிக்கைகளில் இந்த அரசு இயங்கும் என்று எதிர்பார்க்கிறேன். வேலை வாய்ப்புகளை பெருக்கப்பட வேண்டும் என்றால் வேலை கொடுப்பவர்களின் நலன் காக்கப்பட வேண்டும். வேலை கொடுப்பவர்கள் சிறு குறு தொழில் நிறுவனங்கள். அந்த நிறுவனங்கள் இன்று அழிந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டிய தருணத்துல மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள். கடந்த 9 ஆண்டுகளிலே அவர் அளித்த பட்ஜெட் பல்வேறு நேரங்களிலே கடுமையான சூழ்நிலையிலிருந்து இந்தியாவை காப்பாற்றியுள்ளது, பாராட்டுக்கள். அதை போன்று இந்த ஆண்டு குறு தொழில்களை காப்பாற்றுவதிலே முனைப்பு எடுக்கப்பட வேண்டும். புதிதாக தொழில் தொடங்குபவர்களை 2 பகுதியாக பிரித்து மேனுபேக்சரிங் ஓரியன்டட், டெக்னாலஜி ஓரியன்டட்னு பிரித்து டெக்னாலஜி டெவலப்மெண்ட் ஃபண்ட் அதிகமா கொடுக்கணும். R&Dயில முதலீடுகள் அதிகப்படுத்துவதற்கு நம்ம முயற்சிகள் எடுக்கணும். திறன் வளர்ப்பு வேலை கொடுப்பவர்களுக்கும் கொண்டு போக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும். கடந்த 4 ஆண்டுகளிலே இந்தியா அளவிலே பல்வேறு புதிய துறைகள் வந்துள்ளது. ஷிப் பில்டிங்கை பத்தி பேசுறோம், ஏரோஸ்பேஸை பத்தி பேசுறோம், டிஃபென்ஸ் காரிடாரை பத்தி பேசுறோம். ஆனால் இந்த துறைகளின் வளர்ச்சி இங்க இருக்கக்கூடிய தொழில் முனைவுகளுக்கு பயன்படுமா? அப்படி பயன்படும் என்றால் எந்த திறன் அவர்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும்? அந்த மாற்றி அமைப்பதற்கு உண்டான வசதிகளை எப்படி கட்டமைப்பை ஏற்படுத்தி கொடுப்பது? இதுக்கெல்லாம் அதிகமான தொகை ஒதுக்கப்பட வேண்டும். எளிதான முறையிலே இந்த பணம் அவர்களது கையில் செல்வதற்கு காப்பாற்றப்பட வேண்டும். இதையெல்லாம் நம்ம செய்தால்தான் நமக்கு
இந்த பட்ஜெட் ஒரு உண்மையான ஒரு பட்ஜெட்டாக மாறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இதைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஹலோ ஓகே சார், நீங்க உங்களுடைய பதில குறிப்பிட்டிருந்தீங்க, அதாவது தொழில் தொடங்கக்கூடிய ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் மேனுஃபேக்சரிங் அண்ட் டெக்னாலஜி ஓரியன்ட் உற்பத்தி மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக 2 விதமாக பிரிக்கப்பட்டு அவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் பட்ஜெட்டில் இடம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சார். இந்த பாயிண்டினுடைய எம்பசிஸ் எங்க விழுது அப்படிங்கறத தெளிவுபடுத்த முடியுமா சார்? மேனுஃபேக்சரிங் அண்ட் டெக்னாலஜி ஓரியன்டாக இப்படி பட்ஜெட்டில் 2 பிரிவுகளுக்கான தேவை பூர்த்தி செய்யப்படும் போது அவர்களுடைய எதிர்காலம், அவர்களுடைய தாக்கம் எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் சார், அதனுடைய இம்பாக்ட்? மேனுஃபேக்சரிங் செக்டர் சஸ்டைன்டு growth இருக்கும். மேனுஃபேக்சரிங் செக்டர் நுகர்வோர் கையில் B2B, B2C, B2G மூன்றையுமே பங்களிப்பு கொடுக்கிறதா இருக்கும். வேலைவாய்ப்புகளை அதிகம் கொடுப்பதாக இருக்கும். சார்ந்து உள்ளவர்களும் பலனடையக்கூடியதாக இருக்கும். இப்ப நான் ஒரு ஃபேக்டரி நடத்துறேன், அதுல மேனுஃபேக்சரிங்னா எனக்கு சப்ளை பண்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க, சர்வீஸ் கொடுக்கறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க, பேக்கிங் மெக்கானிசம் இருக்கும். இதனுடைய வளர்ச்சி வேற. இதே டெக்னாலஜி டெவலப்மெண்ட்னா ஒரு மொபைல் ஆப்போ அல்லது ஒரு ஃபின்டெக்கோ அல்லது அதை சார்ந்த தொழில் வளர்ச்சியோ ஒரு இன்விசிபிள் ரீச் அண்ட் கனெக்ட் தான் இருக்கும். இது விசிபிள் கனெக்ட் இருக்கும், விசிபிள் மேனுஃபேக்சரிங் இருக்கும், விசிபிள் ரா மெட்டீரியல் மூவ்மெண்ட் இருக்கும், விசிபிள் பினிஷ்ட் ப்ராடக்ட் இன்வாய்சிங் இருக்கும். இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் துறையினுடைய வளர்ச்சி. பல்வேறு வகையில மேனுஃபேக்சரிங் தான் வேல்யூ அடிஷனை காமிக்க முடியும். அதுதான் முக்கியம். இப்போ ஒரு ஐடி நிறுவனம் எடுத்துக்கொண்டால் அதனுடைய முதலீடுகள் மனித வளத்துல இருக்கும். மேனுஃபேக்சரிங் எடுத்துக்கிட்டா அதனுடைய முதலீடுகள் தொழில் சம்பந்தப்பட்ட மெஷினரியில இருக்கும் அல்லது மெட்டீரியல்ஸ்ல இருக்கும். இதுதான் வித்தியாசம். ஓகே சார், அடுத்ததாக இந்த மத்திய பட்ஜெட்டிலுடைய சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கான தேவைகள் பற்றி உங்களுடைய எதிர்பார்ப்புகளை முன்வச்சிங்க சார். அடுத்ததாக ரிஃபார்ம்ஸ்னு வரும்போது அதற்கான பிரத்யேக ஸ்கீம்ஸ் இது கொண்டு வந்தால் நன்றாக இருக்கும் என்பதாக உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கும் சார்? கம்ப்ளைன்ஸ் காஸ்ட் அதிகமாயிருச்சு. சிறு குறு தொழில்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நேற்று ஒரு தகவல் வந்தது, 15,000 ரூபாய் இருக்கக்கூடிய EPFO லிமிட் 25,000 மாற்றப் போகிறோம் என்று. அப்படி மாற்றி அமைக்கப்பட்டால் இன்னும் அதிக பேர் EPFO லிமிட்ல வருவாங்க. நல்லதுதான் அது. ஆனால் அதற்கு உண்டான பே அவுட் காஸ்ட் அதிகமாயிரும். அப்போ சிறு குறு தொழில்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை வரும். லேபர் கோட் மாற்றி அமைக்கப்பட்டால் காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் அதிகப்படுத்தப்பட்டுவிடும். அப்போ ஒரு பக்கத்துல நம்மளுடைய உற்பத்தியினுடைய விலையும் குறைய வேண்டும், வாழ்வாதாரத்தையும் பெருக்கப்பட வேண்டும், லாபகரமாகவும் இயங்க வேண்டும். இது மூன்றுக்கும் அரசு தனது பங்களிப்பை செய்ய வேண்டும் என்றால் வட்டியை குறைத்து கொடுக்கப்பட வேண்டும், நாம்ஸை ரிலாக்ஸ் செய்ய வேண்டும், சப்சிடியை அதிகப்படுத்தி புது டெக்னாலஜி ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டியை வளர்க்க வேண்டும். பொருட்கள் உடனடியாக சந்தையில சென்று அடைவதற்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். தனியார் கையில இப்போ நான் ஒரு பொருளை தயாரிக்கிறேன், அமேசானை நம்பி இருக்கிறேன்னா அமேசான் ஒரு ஃபாரின் கம்பெனி. இத மாதிரி அவங்க சொல்றதை நாங்க கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம். அவர்கள் கொடுக்கும் விலையை வாங்கக்கூடிய கட்டாயத்துல இருக்கிறோம். அவர்கள் எப்பொழுது கொடுப்பார்களோ அப்பொழுதுதான் எங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய கட்டாயத்துல இருக்கிறோம். இந்த நிலை மாறி அரசே ஒரு எப்படி நம்ம இதெல்லாம் கொண்டு வர போறோம்ன்றதுதான் முக்கியம். இதை போன்ற முன்னெடுப்புகள் இந்த அறிவிப்பிலே நிச்சயமாக வர வேண்டும் என்பதை எதிர்பார்க்கும். நிச்சயமாக சார், இணைப்பில் இணைந்து தங்களுடைய பட்ஜெட் பற்றிய பார்வைகளை பதிவு செய்தமைக்கு மிக்க நன்றி சார்.